ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இன்றைக்கி செஷனுக்குள்ள ரிவர்ப் பற்றி, டிலேஸ் பற்றி, இன்னும் சில இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸை பற்றி நம்ம பேச போகிறோம். ஒரு சின்ன ஜெபம் பண்ணிவிட்டு நம்ம டாபிக்குள்ளே கடந்து செல்வோம். கண்களை மூடி தலையை தாழ்த்தி, ஸ்தோத்திரம் ஆண்டவரை, நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரை, இந்த நாளுக்காக நன்றி. இந்த செஷனை ஆசீர்வதிங்க, எங்களுக்கு புரியறதுக்கு உதவி செய்யுங்க. இது மூலியமாப்பா உங்கள் நாம மகிமைக்கு எங்களை எடுத்து பயன்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இன்றைக்கி ரிவர்ப் டிலே பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நம்ம படிக்க போகிறோம். ஸ்டுடியோ 1ல் இல்லை எந்த டிஏடபிள்யூனாலுமே இது இருக்கும், சரிங்களா? இப்போது இந்த கிக்கிலேருந்து இந்த ஹை ஹேட் வரைக்கும் ட்ரம் சம்மந்தமானது, சரிதானே? ஸோ இது எல்லாத்துக்கும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரே கலர் வந்து பிங்க் கலரில் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போது இது எல்லாம் சேர்த்து ஒரே ட்ராக்குக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அசைன் பண்ணலாம். அந்த ட்ராக்குக்கு பேர் ஆக்ஸ் ட்ராக் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ட்ராக்குக்கு நம்ம அசைன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால், இந்த ஒவ்வொரு இண்டிவிஜுவல் சேனலும் அந்த ட்ராக்குக்கு போகும். அந்த ட்ராக்கில் இருந்த மெயின் அவுட்புட் வந்து மாஸ்டர் பஸ்ஸுக்கு போகும். எப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். இப்போது எல்லாத்தையும் நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணி என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா, ஆட் பஸ் ஃபார் செலக்டட் சேனல்ஸ். இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னா இங்கே பாருங்கள், எனக்கு ஒரு பஸ் வந்துருச்சு. இந்த பஸ்ஸுக்கு பேர் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ட்ரம்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா, வச்சுக்கிட்டேன். இப்போ பாருங்களேன், இந்த ட்ரம்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இந்த ட்ரம்ஸோட இன்புட் அவுட்புட் எங்கே போகுது அப்படிங்கிறத காட்டுறது. இப்போ பக்கத்தில் இருக்க பேஸ் பாருங்களேன், பேஸ் வந்து அவுட்புட் எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் அப்படிங்கிற இந்த மெயின் பஸ்ஸுக்கு போகுது. ஆனால் இந்த இண்டிவிஜுவல் ட்ராக்ஸ் பாருங்களேன், ட்ரம்ஸ் அப்படிங்கிற இந்த ட்ராக்குக்கு போகுது. இந்த ட்ராக் என்ன பண்ணுதுன்னா மெயினுக்குள்ளே தூக்கி போய் மொத்த எல்லாத்தையும் போட்டுருது. இப்போது ட்ரம்ஸ் எல்லாத்தையும் நான் ஒரே குரூப் ஆக்கி ஒரு ஆக்ஸ் ட்ராக்குக்குள்ளே, ட்ரம்ஸுங்கிற ஆக்ஸ் ட்ராக்குக்குள்ளே நான் கொண்டு வந்துட்டேன். இப்போ பாருங்களேன், இப்போ இதை மட்டும் நான் சோலோ பண்ணேன் அப்படின்னா எனக்கு ட்ரம்ஸ் மட்டும் ப்ளே ஆகும். இங்கே பார்த்தீங்களா, இங்கே எல்லாமே சோலோ ஆகிக்குது, மீது எல்லாம் மியூட் ஆகிடுச்சு பாருங்க. ஸோ டோட்டலாக எல்லா ட்ரம்ஸுமே இதுக்குள்ளே போயிடுச்சு. இப்போ இதை நான் மியூட் பண்ணேன்னா மொத்தமாக ட்ரம்ஸ் எல்லாமே மியூட் ஆகிடும். இப்போது இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இந்த பாட்டில் 2 அக்கௌஸ்டிக் கிட்டார்ஸ் இருக்குது, ரைட்டு தானே? இந்த 2 அக்கௌஸ்டிக் கிட்டார்ஸையும் நான் ஒரு ட்ராக்குக்குள்ளே ரவுட் பண்ண போகிறேன். மிக்சர்லேருந்து கூட நம்ம ரவுட் பண்ணலாம். எப்படிங்கிறத பாருங்களேன். இப்போ ஆட் பஸ் ஃபார் த செலக்டட் சேனல்ஸ் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், ஒரு புது பஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. இதுக்கு நான் ஏ கிட்டார்ஸ், அதாவது அக்கௌஸ்டிக் கிட்டார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நேம் பண்ணியிருக்கேன். இப்போ அதை நான் சோலோ பண்ணுறேன். என்ன பாடுது பாருங்களேன், தெரியுதுங்களா? ரெண்டுமே பாடுது. இப்போ இந்த ஃபேட்ரு வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணேன்னா ரெண்டுக்கும் சேர்ந்து ஃபேடிங் நடக்கும். தெரிஞ்சுங்களா? இப்போது இதில் நான் ஏதாவது ஒரு ப்ராசஸிங் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஈக்குவலைசரோ இல்லை ஒரு கம்ப்ரஸரோ போகிறோன்னா, இந்த பர்டிகுலர் சேனல்ஸ்குள்ளே எத்தனை ட்ராக் வந்து ரவுட் ஆகிருக்கோ அத்தனை ட்ராக்கும் அதை அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? இப்போ நான் இதில் ஒரு ஈக்குவலைசர் போட்டேன்னா அது அக்கௌஸ்டிக் ட்ரம் 1, அக்கௌஸ்டிக் கிட்டார் 1, அக்கௌஸ்டிக் கிட்டார் 2 ரெண்டையுமே அஃபெக்ட் பண்ணும். அதே மாதிரி தான் ட்ரம்ஸில் நான் ஏதாச்சும் ஒரு ப்ளகின் போட்டேன்னா இது டோட்டலாக இங்கே இருக்கிற எல்லாத்தையுமே அஃபெக்ட் பண்ணும். இப்போ அதே மாதிரி எலக்ட்ரிக் கிட்டார் இருக்குது நம்மள்ட்ட. அந்த எலக்ட்ரிக் கிட்டாருக்கு நம்ம போட்டு காட்டலாமா? ரெண்டு ட்ராக்கையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் பஸ் ஃபார் செலக்டட் சேனல்ஸ் கொடுங்க. இங்கே பாருங்கள், இப்போ இது வந்து எலக்ட்ரிக் கிட்டார், இ கிட்டார்னு போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ சோலோ பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்களா?
இப்போ இதனால நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு இதுல. ஒரு சின்ன பெனிஃபிட் சொல்றேன் பாருங்களேன். இப்போ இண்டிவிஜுவல் சேனல்ல நீங்க ஒவ்வொரு பிளக்கின் போட்டுக்கிட்டே வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிளக்கின் எல்லாமே நம்மளுடைய ரேமோட யூசேஜையும், கம்ப்யூட்டர் யூசேஜையும் எடுத்துக்கும். சரிதானே? ஆனா, இப்போ 4, 5 ட்ராக்க வந்து அதாவது ஒரே மாரி சவுண்ட் பண்ற ட்ராக்ஸ். இப்போ நம்ம பண்ண ட்ரம்ஸ் பாருங்க. ட்ரம் கிட் ஃபுல்லா நம்ம ஒரே சேனலுக்கு ரவுட் பண்ணோம். ட்ரம்ஸ் கிட்டோட சேர்த்து வயலினையோ, ட்ரம்ஸ் கிட்டோட சேர்த்து பியானோவோ நம்ம ரவுட் பண்ணல. ஏன்னா ட்ரம்ஸ் வேறு டைப்பு, பியானோ வேறு டைப்பு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா, ட்ரம்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா ரவுட் பண்ணிக்கிட்டோம். அதே மாதிரி தான் அக்கௌஸ்டிக் கிட்டார்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா ரவுட் பண்ணிக்கிட்டோம். எலக்ட்ரிக் கிட்டார்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா ரவுட் பண்ணிக்கிட்டோம். சரிங்களா? அக்கௌஸ்டிக், எலக்ட்ரிக் ரெண்டுமே கிட்டார் தானே, ரெண்டையுமே நான் ஒன்றா ரவுட் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம பண்ணவே இல்லை. ஏன்னா அக்கௌஸ்டிக் கிட்டார்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து வேறு, எலக்ட்ரிக் கிட்டார்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் வேறு. அதனால் நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம்னா, அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கிட்டோம். இப்போது தனித்தனி இண்டிவிஜுவல் ட்ராக்கில் நான் வந்து ப்ளகின் போட்டு என்னுடைய ரேமையும் என்னுடைய கம்ப்யூட்டரையும் நான் ஹெவியாக ஆக்காமல் எல்லாத்தையும் ஒரே சேனலுக்கு ரவுட் பண்ணி இப்போ அதில் நான் ஒரே ஒரு ப்ளகின் போட்டால் போதும். அந்த ப்ளகின் என்ன பண்ணுன்னா, எல்லா சேனல்ஸையும் எதெல்லாம் அதுக்குள்ளே ரவுட் ஆகிருக்கோ அது எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ண போகுது. ஸோ எனக்கு யூசேஜ், ரேமோட யூசேஜ், சிபியோட யூசேஜ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக ஆரம்பிக்கும். நான் கம்மியான ப்ளகின்ஸ் வச்சுக்கிட்டே எனக்கு தேவையானதை நான் அச்சீவ் பண்ண முடியும். இதுக்கு இந்த ட்ராக்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வால்யூம் பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்கெலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் ட்ரம்ஸோட வால்யூம் பேலன்ஸ் பண்ணிட்டீங்க, ஓகேவா, இதுதான் என்னோடய ட்ரம்ஸோட வால்யூம் பேலன்ஸ் பண்ணிட்டேன். இப்போது நான் இது எல்லாத்தையுமே கம்மி பண்ணணும் அப்படின்னா ஒன்று ஒன்றா நான் இறக்கணும்ல. இதை நான் இறக்குற அதே சைஸை தான் இதையும் இறக்கணும், இதை இறக்கணும். அதுக்கு நான் எல்லாத்தையும் ஒன்றா ரவுட் பண்ணிக்கிட்டு இதை நான் ஜஸ்ட்டு கம்மி பண்ணால் போதும். ஆட்டோமேட்டிக்காக டோட்டலாக ஓவரால் வால்யூம், ட்ரம்ஸோட வால்யூம் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய எனக்கு என்ன சொல்கிறது, ஹெல்ப்ஃபுல்லான ஒர்க்கு வந்து இந்த ஆக்ஸ் ட்ராக்கு வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கும். சரியா? இப்போது அடுத்த ஒரு ட்ராக்கை பற்றி பேச போகிறோம். இது பேர் எஃபெக்ட் ட்ராக்ஸ், இல்லைனா எஃப்எக்ஸ் ட்ராக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ட்ராக்ஸை பாருங்களேன். ஜஸ்ட்டு சும்மா எங்கேயாச்சும் இடத்துல ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஆட் எஃப்எக்ஸ் சேனல் அப்படின்னு கொடுங்க. ஒரு சேனல் க்ரியேட் ஆகிரும். க்ரியேட் ஆகிடுச்சா? இந்த சேனலுக்கும் இந்த சேனலுக்கும் என்ன வித்தியாசம்னு பாருங்களேன். இந்த சேனலில் சென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். இந்த சேனலில் சென்ஸுங்கிற பட்டன் இருக்காது. இதுதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். ஆக்ஸுக்கு வந்து சென்டுங்கிற பட்டன் இருக்கும், எஃபெக்ட்ஸுக்கு வந்து சென்டுங்கிற பட்டன் இருக்காது. ஓகேவா? இப்போ இந்த எஃப்எக்ஸ் சேனல் நம்மளுக்கு எப்படிலாம் பயன்படுதுன்னு பார்ப்போமே. இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு சின்ன ஒரு ரிவர்ப் ப்ளகினை உள்ளே போட்டிருக்கேன். நான் சும்மா ஏதாவது ஒன்று, ஓகே, மீடியம் ஹால், ஓகே, நான் ஒன்று செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போது என்னுடைய டோட்டல் ட்ரம்ஸை வந்து சோலோ பண்ணிக்கிட்டேன். சோலோ பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ட்ரம்ஸோட வால்யூம், அதாவது ட்ரம்ஸோட சிக்னல் எல்லாத்தையும் இந்த எஃப்எக்ஸ் சேனலுக்கு நான் சென்ட் பண்ண போகிறேன். அந்த சென்ட் பண்ணுறதுக்கான பட்டன் தான் இந்த இடத்துல இருக்குது. இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். எங்கே இருக்குது? இந்த எஃப்எக்ஸ். இல்லை இதை ரீநேம் பண்ணி நான் ரீவர்ப் அப்படின்னு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ரீவர்ப்னு வச்சுக்கிட்டேன். இப்போது கிளிக் பண்ணுறேன், சென்ட் பண்ணுறதுக்கு கிளிக் பண்ணுறேன். ரீவர்ப் அப்படிக்குள்ளே அமுச்சிட்டேன். இப்போ எவ்வளோ சிக்னல் அனுப்பணுங்கிறது தான் இந்த இடத்துல காட்டுது. நான் வந்து கம்மியான சிக்னல் அனுப்புகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது எப்படி கேட்குதுன்னு பாருங்களேன். ரீவர்போட கேட்குதுங்களா? ரீவர்ப் கம்மி பண்ணிக்கலாம். இப்போது இந்த எஃப்எக்ஸ் சேனலோட அமௌண்ட்டை வந்து நான் கம்மி பண்ணிக்க முடியும். இங்கேயும் நான் கம்மி பண்ணிக்கலாம், இங்கே சென்ட் பண்ணுறதுக்கும் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ இந்த எஃபெக்ட் சேனலில் என்ன நம்மளுக்கு பெரிய லாபம் அப்படின்னா, ஒரே எஃபெக்ட் சேனலுக்கு நிறைய ட்ராக்ஸை நீங்கள் ரவுட் பண்ண முடியும். இப்போ நான் ட்ரம்ஸ் ட்ராக்கை ரவுட் பண்ணியிருந்தேன், சரி தானே? இப்போ எலக்ட்ரிக் கிட்டார்ஸையும் அக்கோஸ்டிக் கிட்டார்ஸையும் ரவுட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கும் ஜஸ்ட்டு
இந்த சென்ட் பட்டனை ஒரு தடவை கிளிக் பண்ணிவிட்டு ரிவர்பு இங்கே கிளிக் பண்ணிவிட்டு ரிவர்ப் கொடுத்துட்டேன்னா எல்லாமே அங்கே ரவுட் ஆயிரும். இப்போ நான் கம்மி பண்ணாலோ கூட பண்ணாலோ டோட்டலாக இங்கே இருக்க எல்லா ட்ராக்ஸையும் இதை அஃபெக்ட் பண்ண போகுது. அதனால் இதை அப்படி நான் ஸ்டேபிளாக வச்சுக்கிட்டு இங்கே நான் என்ன பண்ணிக்கிறேன்னா எந்தெந்த இண்டிவிஜுவல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கு தேவையான ரிவர்ப்லாம் நான் இது பண்ணிக்கிறேன். இப்போது ட்ரம்ஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெறும் அக்கௌஸ்டிக் கிட்டார்ஸ் மட்டும் ஆன் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கேட்போமா? கிடைச்சிங்களா? இப்படி நம்ம எஃப்எக்ஸ் சேனலையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? திரும்ப நான் சொல்கிறேன், ஒரு சேனல் ஃபுல்லாத்தையும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரே இன்ஸ்ட்ருமெண்ட்டு, ஒரே டைப் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, ஒரே மாதிரி சவுண்ட் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஒரு ஆர்கெஸ்ட்ராக்குள்ளே ரவுட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் எஃப்எக்ஸ்க்காக ஒரு சேனல் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ரெண்டுக்கும் எப்படி வித்தியாசம் கண்டுபிடிக்கிறதுனா, எஃப்எக்ஸ் சேனலில் சென்ஸுங்கிற எந்த பட்டன் இருக்காது, ஆனால் இந்த ஆக்ஸ் ட்ராக்கில் சென்ஸுங்கிற பட்டன் இருக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இதுதான் ஆக்ஸ் ட்ராக்கு எஃப்எக்ஸ் சேனல்ஸ். ஓகேவா? இது தெரிஞ்சால் தான் நம்ம ரிவர்ப் பற்றி டிலே பற்றி நம்ம நிறைய பேச முடியும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டிலே பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ஸ்டூடியோ ஒன் வந்து 2-3 டைப் ஆஃப் டிலேஸ் நம்ம தராங்க. அனலாக் டிலே, பீட் டிலே, க்ரூவ் டிலே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிலேஸ் தராங்க. இந்த டிலேஸ் எல்லாமே டைமை ஒட்டி வர மாதிரி நம்ம செய்யணும்னு நினச்சா செய்யலாம். அதாவது டெம்போவை ஒட்டி செய்யணும்னு நினச்சா செய்யலாம், டெம்போ இல்லாமல் நம்ம செய்யணுன்னாலும் செய்யலாம். இப்போ டெம்போ ஒட்டி செய்யணும் அப்படின்னா இந்த சிங்க்குங்கிற பட்டனை ஆன் பண்ணிக்கணும். ஸோ அது என்ன பண்ணணும்னா நம்ம டெம்போவோட சேர்ந்து சிங்க் ஆகிக்கும். சிங்க் ஆகிட்டு இங்கே பார்த்தீங்களா 1/4, 1/8, 1/16 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா டிலேஸை வந்து க்ரியேட் பண்ணி தரோம். சிங்கை எடுத்துட்டிங்கன்னா மில்லி செகண்டில் டிலேஸ் காட்டும். இது வந்து டெம்போவோட சிங்க் ஆனது, இது டெம்போ இல்லாமல் சிங்க் ஆகிறது. எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அதே வோக்கல்ஸுக்கு ஒரு சின்ன டிலே நம்ம க்ரியேட் பண்ணி காட்டுவோம். இந்த டிலே வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா 2 வகையான டிலேஸ் வந்து நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒன்று மோனோ டிலே, இன்னொன்று வந்து ஸ்டீரியோ டிலே. மோனோ டிலே அப்படிங்கிறது சென்டரில் தான் கேட்கும். ஸ்டீரியோ டிலே இல்லைனா அதுக்கு பேர் இன்னொரு பேர் பிங் பாங் டிலே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிங் பாங் டிலே லெஃப்ட் ரைட்டு மாற்றி மாற்றி கேட்கும். இந்த டிலேஸ் எல்லாம் ஒரு ஸ்பெஷலான ஒரு எஃபெக்ட்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எல்லா இடத்துலையும் டிலேஸ் இருந்தால் போராக இருக்கும். சில இடத்துல நம்ம டிலேஸ் வந்து ரொம்ப நல்ல ஃபீல் கொடுக்கும். இப்போ டிலே எப்படி இருக்குன்னு நம்ம கேட்போம். இப்போ கேட்டுச்சிங்களா? இதுதான் ஆக்சுவலாக டிலே. இந்த டிலேக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லுவோம். ஃபீட்பேக் அப்படிங்கிறது எத்தனை தடவை இந்த வாய்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணணும் அப்படிங்கிறத அந்த ஃபீட்பேக் அப்படிங்கிறத டினோட் பண்ணும். என்ன டைம் இன்டர்வலுக்கு இது ரிப்பீட் பண்ணும் அப்படிங்கிறது இந்த டைம் வந்து டினோட் பண்ணும். சரியா? இப்போது நம்மளுக்கு என்ன டிசைடான தேவைப்படுற அந்த டிலேவை நம்ம வந்து செட் பண்ணிக்கிட்டு ஒரு சின்ன ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த டிலேஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
மெயினாக இந்த டிலேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அனலாக் டிலேஸ் இருக்கும், மோனோ டிலே இருக்குது, ஸ்டீரியோ டிலே இருக்குது, ஸ்லாப் பேக் டிலே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த மாதிரி டிலேஸ் எல்லாமே கிட்டார்ஸில், அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய மெயின் வோக்கல்ஸில் நம்ம பயன்படுத்துவோம். எல்லா இடத்துலையுமே இந்த டிலேஸ் இருந்தால் இந்த சாங் ஃபுல்லாகவே வோக்கல் ஃபுல்லாக இந்த டிலேஸ் இருக்குன்னா அது நல்லா இருக்காது. பட் ஆனால் கோரஸ் வரும்போது இந்த டிலேஸ் யூஸ் பண்ணுறது, இல்லைன்னா ஒரே ஒரு வேர்ஸில் மட்டும் டிலேஸ் யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் செலக்டிவாக நம்ம செஞ்சோம் அப்படின்னா இது ஒரு நல்ல ஒரு மோனோட்டோனஸாக இருக்கிற அந்த ஃபீலை வந்து மாற்றி நம்மளுக்கு நல்ல ஒரு எஃபெக்டை வந்து கொடுக்கும். இப்போ சின்னதாக நம்ம செஞ்சு பார்ப்போமா, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த வோக்கல்ஸ்லேயே நம்ம செய்வோம். கேட்டிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதுதான் டிலேஸ் நம்மளுக்கு பயன்படுற அந்த ஸ்டேஜு. இப்படி நம்ம டிலேஸ் வந்து ரிவர்பும் டிலேஸும் ரொம்ப மினிமலான எஃபெக்ட் தான் க்ரியேட் பண்ணும். பட் ஆனால் அது இருக்குதா இல்லையா நம்மளால் வந்து ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது, அந்த மாதிரி இருக்கும். பட் ஆனால் நம்மளுடைய ட்ராக்ஸை வந்து லைட்டாக அது வெட் பண்ணி கொடுக்கறதுனால நம்ம மிக்ஸோட சேர்ந்து இந்த வோக்கலோ இல்லை எந்த ட்ராக் நம்ம ரிவர்படியில் ஆட் பண்ணியிருக்கோமோ இந்த எஃபெக்ட்ஸ் வந்து நல்லா பிளெண்ட் ஆகி வரும். இது நம்ம காதுக்கு சில நேரம் கேட்கவே கேட்காது, இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் இருக்குங்கிறது கேட்கவே கேட்காது. இந்த எஃபெக்ட்ஸ் கேட்கணுங்கிற கட்டாயமும் கிடையாது. இது கேட்காம என்ன பண்ணுவோன்னா சின்னதாக அப்படியே லைட்டாக இது வந்து மைல்டாக அஃபெக்ட் பண்ணும். இதுக்கு தான் இந்த மியூசிக் வேர்ல்டில் என்ன பேர் சொல்லுவாங்கன்னா சட்டில் எஃபெக்ட் அப்படின்பாங்க. SUBTLE எஃபெக்ட், பி சைலண்ட்டு, சட்டில் எஃபெக்ட் அப்படின்பாங்க. சின்ன சின்ன எஃபெக்ட்ஸ் தான், ஆனால் இது அவுட்கம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ராவான இருக்கிற சவுண்டை விட இந்த அவுட்கம் வந்து ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்கும். சரியா? இதுதான் ரீவர்ப்ஸ் டிலேஸ் பற்றி டீட்டெயில். நம்ம மிக்ஸ் பண்ணும்போது இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ இது எப்படி எஃபெக்ட் க்ரியேட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அப்போ உங்களுக்கு புரியும் எப்போல்லாம் அதை யூஸ் பண்ணலாம், எப்போல்லாம் யூஸ் பண்ண வேணாம், இது எப்படி நம்ம மிக்ஸை வந்து இதை அஃபெக்ட் பண்ணுது, எப்படி நல்லா பிளெண்ட் ஆகி கொண்டு வருதுங்கிறத நம்ம அப்போ புரிஞ்சுக்குவோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
இந்த எபிசோடில் நம்ம ரிவர்ப் பற்றி பேச போகிறோம். ஸோ ரிவர்ப்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசுவோம். ரிவர்ப் அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரிஜினல் சவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சவுண்டு போய் ரிஃப்ளெக்ட் ஆகி நம்மளுக்கு திரும்ப அது நம்ம காதுக்கே வந்து கேட்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த ரிஃப்ளெக்டட் சவுண்டு ப்ளஸ் நம்மளுடைய ஒரிஜினல் சவுண்டு இது சேர்ந்து தான் ரிவர்ப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். இந்த ரிவர்பை க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு நிறைய ப்ளகின்ஸ் இருக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், ஏற்கனவே இவ்வளோ கிளாஸஸில் நம்ம படித்தபோது ரிவர்ப் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னு சொல்லி தானே பேசணும், இப்போ திரும்ப எதுக்கு ரிவர்ப் வேணும்னு சொல்லிட்டு பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க. சரிதானே? இப்போது உங்கள் ரூமில் இருக்கிற ரிவர்பு வேறு எஃபெக்ட் கொடுக்கும், நம்மளுடைய ப்ளகின்ஸில் இருக்கிற ரிவர்பு ரொம்ப நல்ல எஃபெக்ட்ஸ் கொடுக்கும். சரியா? இப்போது உங்கள் ரூமில் இருக்க ரிவர்பை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஆனால் இந்த ப்ளகின்ஸ் மூலயமா வர ரிவர்ப்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். கண்ட்ரோல் பாராமீட்டர்ஸ் எல்லாமே இந்த கொடுத்துருப்பாங்க, நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதனால் நம்ம ரெக்கார்ட் பண்ணுற அந்த வோக்கல்ஸோ கிட்டார்ஸோ எல்லாமே ட்ரை சிக்னல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ட்ரை சிக்னலை என்ன பண்ண போகிறோன்னா ஒரு ப்ளகின்குள்ளே அனுப்ப போகிறோம். அந்த ப்ளகின் என்ன பண்ண போகுதுன்னா நம்மளுக்கு ரிவர்ப் க்ரியேட் பண்ணி தரப்போகுது. இந்த ரிவர்ப் க்ரியேட் பண்ணி ஃபுல்லாக அதால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ரிவர்ப் க்ரியேட் பண்ணி தருது பார்த்தீங்களா, அந்த சிக்னலுக்கு பேர் வெட் சிக்னல் அப்படின்னு சொல்லிட்டு பேர். சரியா? திரும்ப சொல்கிறேன், ட்ரை சிக்னல்னால் எந்த ஒரு ரிவர்பும் இல்லாமல் நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுதான் ட்ரை சிக்னல். ஃபுல் ரிவர்ப் இருக்காது, வெட் சிக்னல். சில ப்ளகின்ஸ் வந்து இந்த ட்ரைக்கும் வெட்டுக்கும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் நாப் கொடுத்துருப்பாங்க, எவ்வளோ வெட்னஸ் வேணும் எவ்வளோ ட்ரைனஸ் வேணும்னு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ அந்த மாதிரி ஒரு ப்ளகின் இருந்துச்சு, அந்த ப்ளகினில் நம்மளுக்கு அந்த நாப் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடும். இப்போ பாருங்களேன், இப்போது அந்த 2 வோக்கல்ஸ் இருக்குல்ல, அந்த வோக்கல்ஸ்லேயும் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஓப்பன் ஏர் அப்படிங்கிறது நம்மளுடைய ஸ்டூடியோ ஒன்னோட ரிவர்ப். இந்த ரிவர்ப் நான் வந்து போட்டிருக்கேன், எப்படி இருக்குன்னு கேளுங்களேன். இப்போ ரிவர்ப் கேட்டுச்சிங்களா? இப்போது இந்த இடத்துல பாருங்களேன், ஒரு நாப் இருக்குல்ல, இதுதான் அந்த மிக்ஸ் நாப்ங்கிறது. அதாவது ட்ரை சிக்னலுக்கும் வெட் சிக்னலுக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிற நாப். இப்போது இதை நான் இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணி காட்டுறேன், அப்போ உங்களுக்கு புரியும். இப்போது 100% வெட்னஸ் ஃபுல்லாக நம்மளுக்கு ரிவர்ப் உள்ள சிக்னல் கிடைக்குது. இது வந்து ட்ரை சிக்னல். இப்போ நம்மளுக்கு இந்த மிக்ஸ் நாப் வச்சுக்கிட்டு எவ்வளோ ரிவர்ப் வேணுமோ அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு மிக்ஸ் நாப் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ப்ளகினை ஸ்ட்ரெயிட்டாக இந்த சேனல்லையே நம்ம இன்சர்ட் பண்ணிடலாம், பிரச்சனையே இல்லை. ஏன்னா நம்மளுக்கு தேவையான சிக்னலை மட்டும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் மிக்ஸிங் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் பார்த்தீங்களா, ஒரு எஃப்எக்ஸ் சேனல், அந்த மாதிரி எஃப்எக்ஸ் சேனல் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்மளுடைய சிக்னலை வந்து சென்ட் பண்ணி அங்கே நம்ம வந்து எவ்வளோ வேணுமோ நம்ம இந்த இடத்துல வந்து அதை டிசைட் பண்ணி நம்ம அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்படி தான் ரிவர்ப் சேனலோ இல்லை டிலே சேனல்ஸையோ நம்ம ப்ளகின்ஸையோ நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ ரிவர்புங்கிறது என்னங்கிறத நம்ம பேசிட்டோம். இந்த ரிவர்பில் நிறைய டைப்ஸ் இருக்குது, என்னங்கிறது நான் சொல்கிறேன். மோஸ்ட்லி நம்ம ஸ்டூடியோ என்வாயர்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுற இந்த ரிவர்ப்ஸ் வந்து 5 டைப் இருக்குது. ஒன்று ஹால், 2வது ரூம், 3வது சேம்பர், 4வது பிளேட், 5வது ஸ்ப்ரிங். திரும்ப சொல்கிறேன், ஹால், ரூம், சேம்பர், பிளேட் அண்ட் ஸ்ப்ரிங். ஸ்ப்ரிங் SPRING ஸ்ப்ரிங். இப்போது நம்மள்ட்ட இருக்கிறது அந்த ஸ்டூடியோ ஒன்றில் 2 விதமான ரிவர்ப் இருக்குது. ஒன்று ஓப்பன் ஏர்னு, இன்னொன்று வந்து மிக்ஸ் வேர்ப் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்குது. நான் இந்த டெமான்ஸ்ட்ரேஷனுக்கு ஓப்பன் ஏரை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய ப்ளகின்ஸு ப்ரீசெட்ஸ் கொடுத்துருக்காங்க.
இதில் அதுதான் இருக்கும் பாருங்கள். ஹால்ஸு, பிளேட்டு, ரூமு இதெல்லாம் கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இது எந்தெந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு நம்ம என்னென்ன ரிவர்ப்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்கிறேன். யூஸ்வலாக பிளேட் ரிவர்ப்ஸ் வந்து வோக்கல்ஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பிளேட் ரிவர்ப் வந்து வோக்கலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம பிளேட் ரிவர்ப்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கிட்டார்ஸுக்கு வந்து ஸ்ப்ரிங் ரிவர்ப் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்ட்ரிங் செக்ஷன் மாதிரி இருக்கிறதுக்கு சேம்பர்ஸ் நல்லாயிருக்கும். ஸ்ட்ரிங் செக்ஷன் மட்டும் இல்லாமல் ஒரிஜினல் இல்லாத லைவ் சவுண்டு இல்லாத விஷயங்களுக்கெல்லாம் சேம்பர்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ரூமும் பிளேட்டு வந்து ரூமும் அதுக்கப்புறம் ஹாலும் வந்து நமக்கு டிசைடுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரம்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், வேறு ஏதாச்சும் வயலின்ஸ் இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம், நிறைய இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது நம்மளுடைய இஷ்டம்தான். ஸோ மெயினாக சேம்பர்ஸ் வந்து லைவ் இல்லாத இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கு ஸ்ட்ரிங்ஸுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். பிளேட்டு வந்து வோக்கல்ஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்ப்ரிங் வந்து கிட்டார்ஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சரியா? இப்போது இந்த ஓப்பன் ஏர் இதே மாதிரி தான் எல்லா ப்ளகின்ஸுமே இருக்கும். இதில் சில முக்கியமான விஷயம் வந்து இருக்குது. என்னங்கிறத பார்ப்போம். மிக்ஸ் நாபை பற்றி நம்ம படிச்சிட்டோம். இங்கே லென்த்துன்னு இருக்குல்ல, இது அந்த ரூமோட லென்த்தை டிசைட் பண்ணுற ஃபேக்டர். ரூம் எவ்வளோ லென்த்தியான ரூமு அப்படிங்கிற டிசைட் பண்ணுற ஃபேக்டரு. முக்கியமாக நம்ம படிக்க வேண்டியது இந்த ப்ரீ டிலே. இந்த ப்ரீ டிலே வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு சின்ன செப்பரேஷனை கொடுக்கும். என்ன செப்பரேஷன் அப்படின்னா, ட்ரை வோக்கல்ஸுக்கும் இந்த ரிவர்ப் ஆகி வர்ற வோக்கல்ஸுக்கும் ஒரு செப்பரேஷனை க்ரியேட் பண்ணும். சரியா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போது இந்த சேனலை ஓப்பன் பண்ணியிருக்கேன்ல, இதை ப்ளே பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு அந்த ப்ரீ டிலே எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு புரியும். ஓகேவா? இப்போ நான் ப்ரீ டிலே ஏற்றுறேன் பாருங்களேன். தெரிஞ்சுங்களா? ப்ரீ டிலே நான் ஃபுல்லாக ஏற்றும் போது எனக்கு ஒரு செப்பரேஷன் தெரிஞ்சிச்சு. என்னோடய ட்ரை வோக்கல்ஸ் வந்து கொஞ்சம் மில்லி செகண்ட்ஸ் கழித்து தான் வெட் சிக்னல் வந்துச்சுல. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ட்ரை சிக்னலுக்கும் வெட் சிக்னலுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸை வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். எதுக்கு அந்த டிஃப்ரென்ஸ்லாம் க்ரியேட் பண்ணணும், என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிவர்ப் யூஸ் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன, எதுக்கு ரிவர்ப் நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்கே ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குது. ரிவர்ப் என்ன பண்ணுன்னா, நம்மளுடைய ட்ராக்ஸை வந்து 2 டைமென்ஷனலில் முன்ன பின்ன நகர்த்தும். அதுக்கு தான் நம்மளுக்கு ரிவர்ப் தேவைப்படும். ரிவர்ப் இருந்துச்சு அப்படின்னா அந்த ட்ராக்ஸு தூரமாக சவுண்ட் ஆகிற மாதிரி நம்மளுக்கு காதுக்கு கேட்கும். ரிவர்ப் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற ட்ராக்ஸ் வந்து நமக்கு பக்கத்தில் சவுண்ட் பண்ணுற மாதிரி கேட்கும். அதுதான் மெயினான டிஃப்ரென்ஸு இந்த டிலே. இந்த ரிவர்பை பொறுத்த வரைக்கும் அந்த எஃபெக்ட்டுக்கான அர்த்தமே அதுதான். அதுவும் இல்லாமல் ஒரு 3D ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணி கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு இந்த ரிவர்ப் ப்ளகின்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபர்ஸ்ட் என்னென்னா, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் முன்ன பின்ன நம்ம மிக்ஸில் நவுத்துறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பக்கத்தில் இருக்கா இல்லை இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தூரமாக இருக்கா அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு ரிவர்ப் ப்ளகின் யூஸ் ஆகும். அதே மாதிரி ஒரு 3 டைமென்ஷனல் ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். இதுதான் மெயினான யூஸ் ரிவர்புக்கும் டிலேஸ்க்கும். ரிவர்ப் என்ன பண்ணுவோன்னா தூரமாக காட்டும், டிலேஸ் வந்து பக்கத்தில் காட்டும். இப்போது இந்த ப்ரீ டிலே பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், இந்த லென்த்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், மிக்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த 3 ஃபேக்டர் தான் மெயினாக எல்லா ரிவர்ப் ப்ளகின்ஸ்லேயுமே இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு ரிவர்ப் ப்ளகின்ஸையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த ரிவர்ப் ப்ளகின் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம டிலேஸ் பற்றி பார்ப்போம்.